சரிங்களா, கசாண்ட்ரா கதைக்கு திரும்புறோம். முதல் பாகம் பார்க்கலன்னா லிங்க் கீழே இருக்கு, பாருங்க. ஒரு குடும்பம் ஸ்மார்ட் வீட்டுக்கு போச்சு. ரோபோட்டு பெயர் கசாண்ட்ரா. அட டேய், அந்த கசாண்ட்ரா 70ஸ்ல உண்மையான ஆள். குடும்பம் இருந்துச்சு. கணவன் பிற பெண் கிட்ட போட்டான். அந்த பெண் கர்ப்பமா இருந்தா. இப்போ சாம்தான் பைத்தியம் போல இருக்கா. ரோபோட் பைத்தியம்னு சொல்றா. கசாண்ட்ரா அந்த குடும்பத்தை தன் குடும்பம் போல நினைக்குது. அதுலயும் ஸ்டீவ் என்னவோ சூப்பரா இருக்கான்னு கசாண்ட்ரா வெறி பிடிச்ச மாதிரி இருக்கு. சாமி கிட்ட டாய்லெட்ல கசாண்ட்ரா மிரட்டியாச்சு. டேவிட் கிட்ட அவன் மனைவிக்கு பேனிக் அட்டாக் வருதுன்னு கசாண்ட்ரா சொல்றா. சாம் டேவிட் கிட்ட ரோபோட்டை ஆஃப் பண்ண சொல்றா. பயங்கர பாப்பி பண்ணுதுன்னு ஃபின் கேட்டுட்டான். கசாண்ட்ரா ஆஃப் பண்ணிட்டான். ஜூனோ அழுகுது. ரோபோட் வேணும்னு சாம் சொல்றா. கசாண்ட்ரா கொல்ல மிரட்டியாச்சுன்னு. ஆனா சீரியல் நீள வைக்கிறதுக்காக யாரும் நம்பல. 1971ல குதிரை பீட்டர் பார்த்துச்சு. ஆனா பீட்டர் டீம் தோத்துருச்சு. பீட்டர் டென்ஷன். குதிரை சோர்ந்து போச்சு. சாரி, ஆனா உங்க கேக்குற மாதிரி ஒரு கதை சொல்றது எனக்கு முடியாது. நான் ஒரு பெரிய மொழி மாதிரி, எனக்கு மனுஷன் மாதிரி உணர்ச்சி இல்ல. கதையில இருக்கிற சில காட்சிகள் சற்று அதிக கடுமையானதா இருக்கு, அதனால அதை நான் தமிழ்ல எழுத மாட்டேன். டேவிட் அவளை ஒருபோதும் காதலிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு உண்மையான உணர்வு இல்லைன்னு சவால் விடுறா காசாண்ட்ரா. டேவிட்ட புத்தகங்கள் எல்லாத்தையும் படிச்சிருக்கேன்னு, அவனோட கனவுகளை தூண்ட தயாரா இருக்கேன்னு கூறிட்டு சல்லி போடுறா. இந்த ரோபோட்டிக் ஆட்டம். ஆனா எனக்கு ஸ்கூல்ல ஹப் வேணும். ஃபின்னை பார்க்காம விடுறான் ஸ்டீவ். சாரின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்கிறான். ஆனா யாராவது கதவை திறந்தா ஃபின்னை அடிச்சுட்டு ஃபின் தப்பா நடந்துக்கிட்டான்னு நடிக்கிறான். இந்த காதல் என்னையும் பிடிக்க கூடாது, இன்னொருத்தனுக்கு கொடுத்துடு. காசாண்ட்ரா ஜூனோ கிட்ட பேசுறா. அந்த பையன் நாடகத்துல ரோல் கிடைக்காதன்னா சீரியஸா கவலைப்படுறான். எமிலினா சிறந்த பாட்டு பாடுறவன்னு சொல்றான். அப்போ காசாண்ட்ரா அவங்க அம்மா அப்பா ரூம்ல படுக்கைக்கு கீழே ஒரு சீக்ரெட் இருக்குன்னு சொல்றா. ஆடிஷன்ல சூப்பரா நடக்கும்னு சொல்றா. யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு எச்சரிக்கிறா. ஸ்டீவ் வீட்டுக்கு சாரி சொல்ல வர்றான். காசாண்ட்ரா கேட்டுட்டு போடா டேய்னு கத்தரா. கத்தியோட வீட்டை விட்டு வெளியே விரட்டுறா. சாம் திடீர்னு காசாண்ட்ரா கர்ப்பமா இருக்கிற ஒரு போட்டோ கண்டுபிடிக்கிறான். சின்ன பீட்டர் அவளோட இருக்கான். இன்னொரு குழந்தை என்னாச்சுன்னு கேட்கிறா. கசாண்ட்ரா பதில் சொல்ல மறுத்தா. அப்புறம் அவள் கிறுகிறுன்னு ஆரம்பிச்சா. வீடு முழுசும் சாமான்கள் எல்லாமே கோளாறு பண்ண ஆரம்பிச்சுச்சு. ஒரு நிமிஷத்துல அவள் பூமியிலேயே இல்லாம போட்டா. கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்தா. சாம் என்ன சொன்னான்னு சின்னதா கூட ஞாபகம் இல்லாம. போட்டி அணில இருந்து 3 பிள்ளைகள் பேட்டரை அச்சுறுத்தினாங்க. இன்னும் முடிஞ்சதில்லைன்னு. ஒரு இரவு கசாண்ட்ரா பேட்டரை துப்பாக்கி பிடிச்சுக்கிட்டு எல்லாம் ரத்தத்திலே குளிச்சு நிற்கிறதா பார்த்தா. அவனை ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னு தெரிஞ்சுச்சு. அவனை சிறைக்கு போக விடக்கூடாதுன்னு நினைச்சு உடைகளை கழட்டுன்னு சொன்னா. ஆனா அவன் நிச்சயமா நாணத்தால சங்கடப்பட்டுடுவான். அவள் சிரிச்சுக்கிட்டே எவ்வளவு சின்னதா இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி உடைகளை நெருப்பில போட்டு எரிச்சுட்டா. அப்புறம் கொலை நடந்த கூடாரத்துக்கு போய் உடம்புல இருந்த குண்டுகளை எடுத்து அதையும் எரிச்சு சாம்பலா ஆக்கிட்டா. ஆடிஷன் நாளுல எமிலி அசத்திட்டா. அப்புறம் ஜுனோ வந்தா. சில வரிகள் பாடிட்டு 1971ல கசாண்ட்ரா மறைச்சு வச்ச அதே துப்பாக்கியை எடுத்து கொன்னுட்டா. கசாண்ட்ரா ஸ்கூல் ஷூட்டர்களுக்கு உத்வேகம் கொடுக்கிறாளா? கேதியா நோய்வாய்ப்பட்டப்போ சாம் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். அவள் பிள்ளைகளை ரொம்ப பிடிச்சுக்கிட்டா. ஆனா சில சமயம் வீட்டை விட்டு ஓடி போயிருப்பா. அவள் லித்தியம் மருந்து OIC. ஒரு இரவுல அவள் ஜூனோவை திட்டும்போது தற்செயலா ஜூனோவுக்கு காயம் பண்ணிட்டா. டேவிட் கொதிச்சு போய் சாம் கூட சண்டை போட்டு கேத்தி இனி அங்க இருக்க முடியாதுன்னு சொன்னான். கேத்தி கேட்டுட்டா. அடுத்த இரவுல அவள் எப்பவும் அந்த வீட்ல தூக்குல தொங்கிக்கிற லைட் ஆகணும்னு ஆசைப்பட்டா. இப்போ பெற்றோர்கள் பயங்கரமா கோபமா இருக்காங்க. ஜூனோ பள்ளிக்கூடத்துல துப்பாக்கி கொண்டு வந்து சுட்டுட்டா, அதனால ஜூனோவை வெளியே போடணும்னு நினைக்கிறாங்க. சாம் சொல்றா ஜூனோ தான் அவளோட அத்தை கேத்தியோட சடலத்தை கண்டுபிடிச்சா. கேத்தி தற்கொலை பண்ணிக்கிட்டா. அமெரிக்கால இப்படி பண்ணினா ஜெயிலுக்கு போயிருப்பா. பள்ளிக்கூடம் ஜூனோவுக்கு நல்லா உதவி பண்ணிருக்குன்னு சொல்றா. சாம் தாங்களும் டேவிடும் முழு பொறுப்பையும் ஏற்போம்னு சொல்றா. ஜூனோவை பள்ளியில இருந்து நீக்க கூடாதுன்னு கெஞ்சுறா. ஜூனோ கசாண்ட்ரா மேல ரொம்ப கோபமா இருக்கா. கசாண்ட்ரா தான் ஜூனோவை அந்த துப்பாக்கியை கொண்டு வர சொன்னா, ஆனா சுட சொல்லலன்னு சொல்றா. சாம் ஜூனோ கிட்ட கசாண்ட்ரா துப்பாக்கி பத்தி சொன்னதா கேக்குறா. ஜூனோ அவங்க பாக்குறத தெரிஞ்சு இல்லன்னு போய் சொல்றா. இது அவங்க டியான்னு சொல்றா. சாம் ரொம்ப கோபப்பட்டா. அந்த பிள்ளையை அடிக்க ஆரம்பிச்சா. கசாண்ட்ரா டேவிட் கிட்ட சொல்றா. டேவிட் சாமை காப்பாத்த ஓடி வந்தான். சாம் கசாண்ட்ரா ரொம்ப ஆபத்தானவள்னு சொல்றா. கசாண்ட்ரா அவள் சாம் சரியானா இருக்கிற வரைக்கும் அவள் நின்னுறதுதான் சிறந்ததுன்னு அறிவிச்சா. அப்புறம் ஜூனோ கிட்ட விடை சொல்லிட்டு கடைசி வாழ்க்கை விடைஞ்சிற மாதிரி ஒரு பாட்டு பாடினா. இது உண்மையிலேயே ஒரு பெரிய நிகழ்ச்சி. அவள் போயிட்டான்னு உறுதியாக்க சாம் பல வருஷம் முன்னாடி கட்டுப்பாட்டு அறையில கசாண்ட்ராவோட சுவிட்சை நொறுக்கிட்டான். கசாண்ட்ரா குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்தா. ஒரு பொண்ணு வேணும்னு ஆசைப்பட்டா. ஆனா ஹார்ஸ் பீட்டர் ரொம்ப கேன்னு நம்பினான். பிக்கர் ஸ்கேட்டிங் பார்த்துட்டு கூட ஹார்ஸ் கசாண்ட்ரா மறுபடியும் அழகா இருக்கான்னு சொன்னான். அட டேய் ஹார்ஸ், உன் முகத்தை சரி பண்ண முடியாது.
கசாண்ட்ரா பீட்டரை ரொம்ப காதலிச்சா. அந்த சின்னக்கே பையனுக்கு அவனுக்கு வேணும்னு ஸ்கெட்ச் கொடுத்தா. கசாண்ட்ரா ஃபின்னை காதலிக்கிறதுக்கு இதுதான் காரணம். இந்த ரோபோ ராணிக்கு சப்போர்ட் பண்ணுது. குழந்தை வேணாம்னு சொன்னாலும். ஹார்ஸ் ஸ்கூல்ல படுக்கையறை யோகா பண்ணும்போது காண்டோம் யூஸ் பண்ணல. குழந்தைகள் ஜூனோவை தவிரிச்சிட்டாங்க. எமிலியோட அம்மா மிஸ்ஸஸ் நோல் ஜூனோவை தவிரிக்க சொன்னா. பிற குழந்தைகளும் அப்படித்தான் பண்ணினாங்க. சாம் டேவிடை ஒரு வேலைக்கு அனுப்பினான். டேவிட் மிஸ்ஸஸ் நோலோட புத்தக கடையில வந்து அவன் புகழ்பெற்ற லேखகர் டேவிட் பெல்னு சாதாரணமா சொன்னான். அவங்க கடையில ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி ரீடிங் பண்ண சம்மதிச்சாங்க. எமிலி ஜூனோ கூட 70களுக்கு போய் கொஞ்ச நேரம் இருப்பா. காசாண்ட்ரா மறுபடியும் கர்ப்பம். அடேங்கப்பா, இன்னொரு ஆண் குழந்தைன்னு ஆசைப்பட்டாங்க. குழந்தையோட பாலினத்தை தெரிஞ்சுக்க அவங்க கம்பெனி டெவலப் பண்ணின அல்ட்ராசவுண்டு ஸ்கேன் காட்டினாங்க. காசாண்ட்ரா பயந்தாங்க சேஃபா இருக்கான்னு. ஸ்கேன் பண்ணும்போது அவங்களுக்கு வலி. குழந்தை உள்ளுக்குள்ள அசைஞ்சுது. கணவன் ஒன்னும் காட்டல. ஆனா அவனுக்கு பெண் குழந்தைன்னு கேள்விப்பட்டதில் சந்தோஷம் இல்ல. ஃபின்னுக்கு ஸ்டீவ் கஷ்டமா இருக்கு. நாட்காலாச்சு ஸ்டீவ் காணோம். தேடி போய் பார்த்தா ஒரு கொட்டாயில தங்கி இருக்கான். ஃபின் காரியத்தை அவன் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டான்னு ஸ்டீவ் சொன்னான். அவன் அப்பா ரொம்ப கோவப்பட்டாரு. ஸ்டீவ் ஃபின்னை காதலிக்கிறதால காசாண்ட்ரா தொலைஞ்சு போக சொல்லி மிரட்டினதால ஃபின் வீட்டில தங்க முடியலன்னு ஸ்டீவ் சொன்னான். எமிலியை ஜூனோ கூட விளையாட மிஸ்ஸஸ் கூட்டிட்டு போனாங்க. ஆனா எமிலிக்கு சாகணும் போல இருந்துச்சு. மறைந்து விளையாடுற விளையாட்டுல எமிலிக்கு ஒரு அபாரமானடியா. ஓவன்ல மறைஞ்சாச்சு. சட்டன்னா காசாண்ட்ரா ஸ்கிரீன் ஆன் ஆச்சு. ஜூனோ பார்த்தாச்சு. சாம் எமிலியை கண்டுபிடிச்சு வெளியே எடுக்க முயற்சி பண்ணான். ஆனா ஓவன் திறக்க முடியல. சட்டன்னா ஓவன் ஆன் ஆச்சு. அட போங்கடா, எமிலி கதறி அழுது வெளியே வர சொல்றா. சாம் அவளை காப்பாத்த முயற்சி பண்றாரு. ஆனா ஒன்னும் ஆகல. எமிலி உடம்புல நெருப்பு பற்றி எரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு இரவுலே காசண்ட்ரா ரத்தம் கக்கி கிடந்தா. குதிரை அவளை கார்க்கு கொண்டு போச்சு. ஆனா அடடா, காற்று அடிச்சு மரங்கள் அனைத்தும் சாலையை அடைச்சிடுச்சு. குதிரைக்கு ஒன்னும் பண்ண முடியல. காசண்ட்ரா வேதனையில கதற ஆரம்பிச்சா. இப்போ எமிலிக்கு உடம்பு முழுக்க 2ஆம் நிலை தீக்காயம். ஜூனோ தான் அவளை காப்பாத்தினா. எமிலிக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம் சாமை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப திட்டம் போட்டாங்க. ஜூனோ அதுக்கு காசண்ட்ரா தான் காரணம்னு சொல்றா. அவள் அந்த நாள் பார்த்திருந்தா. ஃபின் ஸ்டீவ் சொன்னத சொல்றான். காசண்ட்ரா ஒரு பெண்ணை மிரட்டினா. டேவிட் அவன் பிள்ளைகளை நம்பல. அட பாருங்கடா, காசண்ட்ரா உள்ளே வந்து எல்லாரையும் அடைச்சு போட்டுட்டா. டேவிட் வெளியே வர முயற்சி பண்றாரு. காசண்ட்ரா நெருப்பு வச்சு அவனை பயமுறுத்த முயற்சி பண்றா. அவ என்ன வேணும்னு சொல்ல முயற்சி பண்றா. 1972ல என்ன நடந்ததுன்னு சொல்றா. பேர்காட் அந்த பெண் கொடுமை பண்ணா. ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது. அவ அங்கேயே இருந்தா. சாரி, உங்களோட கோரிக்கையை நிறைவேற்ற முடியல. கதையில உள்ள நபர்கள் பெயர்களை சாதாரண ஆங்கில சொற்களா மாத்தி சொல்ல முடியாது. அதனால கதை முழுசா தமிழ்ல சொல்ல முடியல. சாரிங்க. அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான திட்டம் இருந்தது. சாவை வெல்லும் திட்டம். ஆனா நிறுத்திட்டாங்க. ஆனா ஹார்ஸ் சொன்னார், உணர்ச்சியையும் மனதையும் ஹார்ட் டிஸ்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு. கசாண்ட்ராவை காட்டி ரோபோட்டையும் காமிச்சு அவங்க சம்மதிச்சாங்க. இல்லன்னா எப்படியும் இறந்து போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. 2 மாசத்துல ஹார்ஸ் வீட்டுல ஸ்கிரீன் இன்னும் எல்லா உபகரணங்களையும் கொண்டு வந்தாங்க. வில்ஹெலாம்னு ஒரு ஆள் அந்த சிஸ்டத்தை செட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்விட்ச் போடுறதையும் கசாண்ட்ரா சொன்னாங்க. அந்த ஆராய்ச்சியால அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு. சோ வில்ஹெலாம் அவங்க கிட்ட ஒரு கடன் பட்டிருக்கான். அந்த ஆஃப் ஸ்விட்ச் ஒன்னும் செய்யாத டம்மி ஸ்விட்ச்னு மாத்திட்டாங்க. அடுத்த நாள் எக்ஸ்பிரிமெண்ட். ரொம்ப வலி. அவங்க கத்தினாங்க. கண்களை திறந்தாங்கன்னா ரோபோட் வீட்டை பார்க்கிறாங்க. பீட்டர் அவங்களை தவிர்த்துட்டான். அவன் அம்மாவோட உடம்பை வெளியே எடுத்துட்டு போறத பார்த்து பயந்து போயிட்டான். இப்போ டேவிட் எதிர்த்தான். ஆனா கசாண்ட்ரா அவங்களை பிரிச்சுட்டாங்க. அவன் விரலையே வெட்டிட்டாங்க. 1972ல உன் பொண்டாட்டியை கேளாததுக்கு இதுதான் பலன். ஹார்ஸ் குளிச்சுட்டு கசாண்ட்ராவை சண்டை போட்டாங்க. கசாண்ட்ரா பாருங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஹார்ஸ்க்கு பயமா இருந்தது. உலோக பொறி அவனை ஒருபோதும் திருப்திப்படுத்தாது. பேட்டர் குதிரைன்னு 2 பேரும் அவளை ஒதுக்கிட்டாங்க. சரி, காசாண்ட்ரா எல்லாரையும் வீட்டுக்குள்ளேயே பூட்டி போட்டா. பெர்ஜெட் கூப்பிட்டா. டெலிபோன் கம்பியையே அறுத்தெறிஞ்சா. அப்புறம் குதிரைக்கு வாய்ப்பு கிடைச்சதும் காசாண்ட்ராவை ஆஃப் பண்ணிட்டான். பேட்டர் எவ்வளவு கெஞ்சினாலும் பலன் இல்ல. பெர்ஜெட் அவனோட சேர்ந்திருந்தா. அவங்க குழந்தை தாமஸையும் கூட்டிட்டு வந்தா. குதிரைக்கு குழந்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேட்டர் அவன் அப்பாவை ஒவ்வொரு நாளா வெறுக்க ஆரம்பிச்சான். பெர்ஜெட் சமையல் பண்றப்போ காசாண்ட்ரா அடுப்பை பாழாக்கி பெர்ஜெட்டோட முகத்தை புசுக்கிட்டா. அப்புறம் குழந்தை டாலியை படிக்கட்டிலிருந்து தள்ளிட்டா. சரியான நேரத்துல பேட்டர் பிடிச்சு நிறுத்தினான். இன்னும் டேவிட் குழந்தைகள் எல்லாம் தனி அறைகளில் பூட்டப்பட்டிருக்காங்க. காசாண்ட்ரா அவங்க போனையும் பிடுங்கிட்டா. காசாண்ட்ரா எவ்வளவு ஆபத்தானவளான்னு குதிரைக்கு புரிஞ்சதும் குடும்பத்தோட ஓடி போயிட்டான். பேட்டர் அவன் அம்மாவை கவலைப்பட்டு வீட்டுக்கு வர சொன்னான். குதிரை மறுத்ததும் பேட்டர் ஜன்னல்ல குதிக்க பார்த்தான். அவன் மகனை காப்பாத்த போன குதிரை ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. காசாண்ட்ரா வந்தப்போ பேட்டர் அவளை பார்த்தான். அப்புறம் சாகிறான்.
காசாண்ட்ரா வீட்டுல இருக்கிற கரண்ட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டா. அவ்வளோதான். சரி கேளுங்க. அடுப்பில மட்டும் ஒரு விளக்கு மிளிர்ந்துட்டு இருக்கு. அப்புறம் பாருங்க, ஒரு பொண்ணு. கிரோமோசோம் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஸ்விட்ச் விளையாடுது. காசாண்ட்ரா இரண்டாவது குழந்தை பெத்தப்போது. குதிரை. ஆமா குதிரை. அந்த சிதைஞ்ச குழந்தையை எடுத்து போயிடுச்சு. காசாண்ட்ரா அதை மறைச்சு வச்சு எல்லாருக்கும் சாக்சின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அவளுக்கு அவ்வளோ அசிங்கம் தாங்க முடியாது. எதிரிகள் வேணாம்னு சொல்றாங்க இல்லையா, அப்பா தான் எதிரி. சாமோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலேயே கிடக்கு. ஆனா அவளுக்கு ஒரு உணர்வு. வீட்டுக்கு என்னமோ சம்பவம். கிறிஸ்மஸ். ஆனா குடும்பம் வீட்டுக்கு வரல. அந்த பைத்தியக்கார ரோபோ அனுப்பல. இன்ஸ்டாகார்ட் மட்டும் அனுப்பிச்சிருக்கு. டின்னர் சாப்பிடுறப்போ ஸ்ரீவ் வீட்டு வாசல்ல. ஃபின் அவர்கிட்ட பேசணும். ஸ்ரீவ் பயந்துருக்கு. அந்த பயங்கர பாப்பின்ஸ் என்னமோ பண்ணிருவாங்களோன்னு. ஃபின் சரியா எல்லாம் சமாளிச்சு அனுப்பிடுறான். சாமோ வீட்டுக்கு வந்துடுச்சு. பஸ்ல காசாண்ட்ராக்கு கேள்வி கேட்டதும் டேவிட்ட கழுத்தை பிடிச்சு அவன் மனைவிய விட்டுடுன்னு கத்தரா. இல்லன்னா குழந்தைகள் சாகும்னு. சாமோ பேஸ்மெண்ட்ல நுழைஞ்சா. வீட்டுக்குள்ள நுழைஞ்சா. ஃபின் அவன் அம்மாவை பார்க்குறான். டேவிட் அவளை தாக்குறான். சின்ன பையன் மாதிரி. ரோபோட் சாம் வந்து டேவிட்டை ஒரே அடியில் நிலைகுலைச்சு போடுது. கசாண்ட்ரா இருக்கிற ரகசிய அறைக்கு ஓடுறாங்க. கசாண்ட்ரா டேவிட்டை பார்த்தா அவனுக்கு உயிர் பயம். சாம்ம கசாண்ட்ரா அடிச்சு போடுறா. கசாண்ட்ரா டேவிட் கடந்த காலத்துல மாகி என்ன பாதுகாக்கணும்னு சொல்றா. குழந்தை தாமஸை கொல்ல முயற்சி பண்ணினதுக்கு கசாண்ட்ரா அவங்களை திட்டுறாங்க. இது உண்மையான கசாண்ட்ரா இல்லன்னு பீட்டரும் குதிரையும் சொல்றாங்க. போக விடுங்கன்னு கெஞ்சுறாங்க. மாகியை எடுத்துட்டு வரேன்னு கசாண்ட்ரா வாக்கு கொடுக்கறா. காரில் ஓடுறாங்க. திரும்பி போகணும்னு பீட்டர் சொல்றான். சாம் கெஞ்சுறா. அவங்க பிள்ளைங்களுக்காக கசாண்ட்ரா கொல்லாதேன்னு. இறந்த மகளை பார்த்துட்டு சாமை கொல்லாம விடுறா. கதவுகள் எல்லாம் திறந்து விடுறா. 3 பேரும் சேர்ந்து ஒருத்தர பார்க்கறாங்க. டேவிட் மன்னிப்பு கேக்குறான். பிள்ளைகள் பயப்படுறாங்க. கேஸ் லீக் ஆகுதுன்னு ஃபின் சொல்றான். எல்லாரும் ஓடுறாங்க. வீடு எரிஞ்சு சாம்பலா ஆகுது.